பால்கனியில் சிம்பிளாக ஒரு ஸ்டடி ரூம் மாதிரி செய்வோம்னு சொல்லிட்டு செஞ்சேன். காலையிலேருந்து வீட்லேயே படித்து ரொம்ப போர் அடிச்சு போச்சு. சரி மாடியில் உட்காந்து படிப்போம். அதுவும் சம்மர் டேஸ். ஆனால் நைட் டைம் நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சு. அதுதான் அந்த வீடியோ பார்க்க போகிறீங்க. இப்போ வாங்க போமா, இப்போ போமா. எனக்கு இது ரூம் பிடிக்கல, லைட்டாக அமைச்சிட்டு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது. எல்லோரும் ஸ்டடி ரூம் பார்த்துருப்பீங்க, நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி வித்தியாசமாக உங்களுக்கு காட்ட போகிறேன். எஸ், அதை பார்க்க போகிறீங்க நீங்கள். என்னடா எனக்கு பின்னாடி ஒன்றுமே தெரியலையான்னு பார்க்குறீங்களா? ஆமாம், ஒன்றும் தெரியாது. இப்போ காட்டுறேன். இப்பயும் தெரியாது. எனக்கு பின்னாடி ஒரு 2 ட்ரீஸ் இருக்கிறதுக்கு மேலே நிலா இருக்குது, கையில் தீப்பெட்டி இருக்குது. பார்த்துட்டீங்க. இப்போ என்ன இருக்குது அப்படின்னு கேட்டாலும் கேட்பீங்க. கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு எல்லாம் புரியும். இதுதான் திஸ் இஸ் தட் ஸ்டடி டேபிள். திஸ் இஸ் த லைட். ஐ வில் அட்ஜஸ்ட் த லைட். உங்களுக்கு நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் புரிய போகிறேன். அந்த தீப்பெட்டியோட யூஸ் இதுதான். அப்புறம் இங்கே இருக்கிறது என்னோடய பயாலஜி புக்கு. அப்புறம் நிறைய பேருக்கு தெரியும், நான் என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும், நான் வந்து டேபிளாக இதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், இதை கலட்டினதுக்கப்புறம் எனக்கு டேபிளுக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப ஜாலியாக இருக்குது. புதுசாக சேரை கொண்டு வந்திருக்கேன். கீழே வீட்டில் படிக்க ரொம்ப போர் அடிச்சு போச்சு. அப்படியே மேலே திரும்ப சொல்லிட்டு வந்துட்டேன். அப்படியே போனோம்னா எனக்கு ஆத்ரோபோட்ஸ்லேயே பிடிக்காத ஒரு உயிரினம்னா அது வேற யாரும் இல்லை, இவங்க தான். இட் இஸ் வெரி டேஞ்சர். இதை நான் வந்து டார்ச்சர் பண்ண போகிறேன், ஆனால் அதை காட்டக்கூடாது வீடியோவில். அப்புறம் ப்ளூ கிராஸில் என்னை தூக்கி போட்டுருவாங்க. எனக்கு பிடிக்காத ஒரு உயிரினம்னா தான். எனக்கு அலர்ஜியாகவும் இருக்கும். அது பார்க்கவே கொடூரமாக இருக்குது. ஏன் பார்த்தீங்கன்னா, நான் நிறைய டைம் மேலே வரும்போது நான் நடப்பேன், பாட்டு கேட்டுட்டு நடப்பேன். அப்படியே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து மேலே வந்து வலையை போட்டுரும். கொஞ்ச நேரம் முன்னாடி நான் சாப்பிட்டு முடித்தேன். அப்போது கடையில் போய் இதை வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என் ஊரில் 2 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அது விற்கிறது இல்லை. 2 ரூபாய்க்கு விற்றதை இப்போ 5 ரூபாய்க்கு வாங்குறேன் நான். எனக்கு அதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்படியே எங்கிட்ட திரும்பினா என்னங்க இது, ரோட்டில் போகிறவங்களாம் தெரியுறாங்க, பட் கேமராவில் தெரியுவாங்களான்னு தெரியல. இப்படி போய் ஏழை ஏற்றணும்னா வந்து வீட்டில் வந்துட்டு ரொம்ப திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து கீழே வந்துடுவான். பேர் என்னது, ரகுவரன். அதனால சோகத்தில் மேலே வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பேன். வீடு கட்டி மேலே என்னால் வீடு கட்ட முடியல, ஆனால் என்னால் இந்த மாதிரி சிம்பிளான இது பண்ண முடிச்சு. பட் இது ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னா, காலையில் மட்டும் படிக்க முடியும், காலையில் நைட்டு மட்டும் தான் படிக்க முடியும். அதான் ஒரு பிரச்சனையே, ஒரு டிஸ்அட்வான்டேஜ். கூடிய சீக்கிரத்தில் மேலே ஒரு டென்ட்டை கட்டிடலான் இருக்கேன். டென்ட்டாவது கட்டலான் இருக்கேன். அப்போது வெயில் காலம்னா ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். ஓகே, நம்ம படிக்கலாம். இதுதான் இப்போ நல்லா காத்துறது. அதனால் நான் வந்துட்டு இப்போ நான் அந்த திஸ் இஸ் த கிளைமேட். இவ்வளோ நேரம் நின்று படிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி வெளியே எடுப்போம் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் மேலே வந்துட்டு படிக்க வந்துட்டேன். ஜஸ்ட் ரேண்டமாக தான் நான் வந்து உட்காந்து படிக்க போகிறேன். கீழே ரொம்ப வெக்கையாக இருக்குப்பா. வீடியோ முடிச்சுக்கலாம்.